இந்த ஜனாசாக்களிலிருந்து ஆர்கனை எல்லாம் திருடி இருக்கிறார்கள் என்கிற சகித்துக் கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் எத்தனை அநியாயங்களை இந்த மக்கள் மீது அவர்கள் திணிக்க போகிறார்கள் என்பது தெரியல. ஒரு ட்ரக்ல நிறைய ஜனாசாக்களை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. மரணித்தவர்களுடைய உடல்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. கொண்டு போய் இஸ்ரேல் அதை எடுத்துக்கிட்டு போய் திரும்ப ஜனாசாக்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்னு சொல்லுதுன்னா அந்த ஜனாசாக்கள் எல்லாம் அதனுடைய ஆர்கன் உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கிறது. தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரே, அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது நாங்கள் தான். நேட்டோ படையின் மிக பிரம்மாண்டமான ஆயுத படையாக இருக்கக்கூடிய துருக்கி தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேட்டோ வரமாட்டேங்கிறாங்க. நேட்டோவில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய நாடுகளில் மிக முக்கியமான 3 நாடுகள் ஸ்பெயின், அதே போல இத்தாலி, பிரான்ஸ். இந்த 3 நாடுகளும் ஓபிஜி என்கிற ஹூதிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அணியில் இணைய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். தெரியும், இந்த அமெரிக்காக்காரனை பொறுத்தவரையில தனியா வந்து நின்று எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு துப்பு கெட்டவர்கள், பயந்தவர்கள். எனவே தான் கப்பலை கொண்டாந்து வச்சுக்கிட்டு கை சூப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலேயே இப்படி ஒரு அநியாயம் எங்குமே நடக்கவில்லை என்கிற அளவுக்குண்டான ஒரு அநியாயம் காசா பள்ளத்தாக்கிலே தொடர்ந்து 82வது நாளாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய யுத்தம் அந்த மண்ணிலே நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்திலே அந்த மண்ணிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்கிற அப்டேட்டான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியையும் பொறுத்தவரையில் சில செய்திகள் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய, அங்கு இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய வீரதீர செயல்களை பற்றி நாம் பேசினாலும் பல செய்திகள் நெஞ்சம் தாங்க முடியாத அளவுக்குண்டான கவலையான செய்திகளை இன்றைய நாள் சுமந்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய நாள் பல உலக நாடுகளுடைய தலைவர்கள் காசாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கியூபாவினுடைய ஜனாதிபதி இஸ்ரேலிய அரசாங்கத்தையும் இஸ்ரேல் செய்கிற செயல்பாடுகளையும் இனப்படுகொலை, அது ஒரு ஜினசைட் மெசக்கர் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்பது இனப்படுகொலை செய்கிற அரசாங்கம் என்கிற ஒரு காட்டமான அறிவித்தலை கியூபாவினுடைய ஜனாதிபதி வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு கான் யூனுஸ் பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்படுகிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் வடக்கு காசாவிலிருந்து தெற்குக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தற்போது தெற்கில் இருக்கக்கூடிய கான் யூனுஸ் பகுதிகளில் இருந்து மீண்டும் அவர்கள் எகிப்தினுடைய சினாய் பார்டரை நோக்கி வெளியேற்றப்படுகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள் என்று அத்தனை பேரும் தங்களுக்கு கிடைத்த வாகனங்களில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கழுதைகளில் மற்ற வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் தற்போது அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு கான் யூனுஸ் பகுதிகளில் மிக தீவிரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜியோனிச பயங்கரவாத அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த தாக்குதல்களிலிருந்து உயிர் பிழைப்பதற்காகத்தான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள், குழந்தைகளை பார்க்கும் போதே நமக்கு கண்கலங்குகிற அளவுக்கு உண்டான செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பகுதி ஐநா சபையினால் நடத்தப்படக்கூடிய ஒரு பாடசாலை ஸ்கூலாக இருக்கிறது. அந்த ஸ்கூல் பகுதிகளிலும் நேற்றைய தினம் மிக கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி இருக்கிறது. அந்த கொடூரமான தாக்குதல்களை எல்லாம் சேர்த்து நேற்று மற்றும் 24 ஹவர்ஸுக்குள்ள இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் இன்றும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பரவலாகவே வெளிவந்திருக்கிறது. அல் ஜசீரா துல்லியமான செய்தியை, அல் அரபியா போன்ற ஊடகங்கள் எல்லாமே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதல் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்டு கொண்டு வருகிற நேரத்தில் இதுவரைக்கும் 21,000 பேர் கிட்டத்தட்ட அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வடக்கில் இருந்து தெற்குக்கு துரத்தப்பட்டார்கள், தெற்கில் இருந்து கான் யூனுஸ்ல இருந்து தற்போது சினாய் நோக்கி துரத்தப்படுகிறார்களே,
இதனுடைய எண்டு எங்க போய் முடியும் என்கிற ஒரு கேள்வியை பலரும் கேட்கிற நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்து நம்மளும் சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி தான், இந்த மக்களை மொத்தமாக எகிப்தை நோக்கி துரத்துகிற ஒரு வேலையை தற்போது அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஒரு செய்தி இருக்கிறது, இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா சிசி இப்ப அவர் திரும்ப ஜனாதிபதியாக ஒரு 1 வீக்ல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை உலகத்துக்கு வேணும்னா ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், ஆனா அந்த தேர்தல் ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்தப்படுகிற தேர்தல் கிடையாது. முழுவதும் அவருடைய கண்ட்ரோல்ல ராணுவம் இருக்குது. பேருக்கு நாங்க ஜனாதிபதி தேர்தல் நடத்தினோம் என்று சொல்லி நடத்தக்கூடிய ஒரு தேர்தல்னு வச்சுக்கிறீங்களேன். அதுல ஏன் திரும்பவும் அவர் தெரிவு செய்யப்படுறாருன்னு கேட்டா, முழுமையான இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற ஒருவராக அப்துல் ஃபத்தா சிசி இருக்கிறார். இந்த சிசியினுடைய ஆட்சி காலத்தில் இது எகிப்து நாசமா போய் குட்டிச்சுவரா போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்துல் ஃபத்தா சிசி தலைமையிலான அரசாங்கம் இந்த இஸ்ரேலிய கொடூர அரசாங்கத்திலேயே கடன் எடுத்திருப்பதான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த கடனை மொத்தமாக நாங்கள் கழித்து விடுவதற்கும் தயாராக இருக்கிறோம், இவங்க அத்தனை பேரையும் உங்க நாட்டுக்குள்ள எடுத்துக்கிறங்க என்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் அன்அபிஷியலாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியான நேரத்தில் தான் இந்த மக்கள் தற்போது கான் யூனுஸ்ல இருந்தும் துரத்தப்படுகிறார்கள். இப்படியே துரத்தப்பட்டு இவர்கள் அகதிகளாக எகிப்துக்குள் நுழைவார்களாக இருந்தால் ராணுவத்தோடு காசாவுக்குள்ள எனி டைம் ஹமாஸுடைய சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் இவர்கள் அகதிகளாக எப்படி மியான்மரில் இருக்கக்கூடிய பர்மாவில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தற்போது பங்களாதேஷில் அகதிகளாக இருக்கிறார்களோ அது போன்ற ஒரு நிலையை இவர்களுக்கு உண்டாக்குவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக இன்றைய தினம் அல் ஜசீரா இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆபத்தான நிலை இருந்து கூட நம்முடைய நாடுகள் பார்த்து கொண்டு கைகட்டி இருப்பதுதான் அசிங்கத்திலும் அசிங்கமாகவும் இருக்கிறதை நாம் அவதானிக்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நம்மளால தலையில சுமந்து கொள்ளவே முடியாத ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு 12 அவருக்கு முன்னாடி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இது. இந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த காசாவுல இருந்து கொண்டு போகக்கூடிய எடுத்து சென்று மீண்டும் கொண்டு வந்து தரப்பட்டிருக்கக்கூடிய பாடிகளுக்கு என்ன நடந்திருக்கிறது, ஜனாசாக்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த செய்தியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த ஒரு வீடியோ சம்பந்தமாக சொல்லும்போது, நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் ஒரு ட்ரக்ல என்ன செய்யறாங்கன்னா நிறைய பாடிகளை நிறைய ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டு சதன் காசாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது நார்த் காசாவுல இருந்து சதன் காசா பகுதிகளாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கொண்டு போயிருந்தாங்க. அதாவது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை கொண்டு போனார்கள். கொண்டு போன நேரத்தில் இன்றைக்கு புதன்கிழமை இருக்கிறோம், நேற்றைய தினம் கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போய் திரும்ப அதே பாடி எல்லாம் திரும்ப கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். இது எதற்காக? இஸ்ரேலிய ராணுவம் இந்த ஜனாசாக்களை கொண்டு போனது, மீண்டும் கொண்டு வந்து கொடுத்ததில் எது அவதானிக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு அல் ஜசீரா துல்லியமாக தெரிவித்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ட்ரக்ல கொண்டு செல்லப்பட்ட ஜனாசாக்கள் அத்தனையும் மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற வீடியோக்கள் வெளியாகி இருந்தாலும் இது வடக்கு காசாவுல கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்கள். இந்த ஜனாசாக்கள் யாருன்னு கேட்டா, நார்த் காசாவுல கொல்லப்பட்ட அப்பாவி காசா மக்களுடைய ஜனாசாக்கள். யார் யார் இந்த ஜனாசாக்கள் என்பது அடையாளம் காணப்படவில்லை. ஏன் அடையாளம் காணப்படலைன்னா, அத்தனை ஜனாசாக்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதை நம்மளால் பொறுக்க முடியாமல் இருக்கு. அவ்வளவு ஒரு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டால், அத்தனை ஜனாசாக்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு காசாவினுடைய அரசாங்க ஊடக அலுவலகத்தினுடைய ஊடகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஜனாசாக்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. சிதைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இதுல இஸ்ரேலியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த ஜனாசாக்களில் இருந்து ஆர்கனை எல்லாம் திருடி இருக்கிறார்கள் என்கிற சகித்துக் கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் எத்தனை அநியாயங்களை இந்த மக்கள் மீது அவர்கள் திணிக்க போகிறார்கள் என்பது தெரியல. ஒரு ட்ரக்ல நிறைய ஜனாசாக்கள் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. மரணித்தவர்களுடைய உடல்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. கொண்டு போய் இஸ்ரேல் அதை எடுத்துக்கிட்டு போய் திரும்ப ஜனாசாக்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர் சொல்லுதுன்னா, அந்த ஜனாசாக்கள் எல்லாம் அதனுடைய ஆர்கன் உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கிறது. தேவையான உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸுகளை எதையெல்லாம் திருட முடியுமோ அந்த பார்ட்ஸுகளை எல்லாம் சிதைச்சி எடுத்திருக்கிறாங்க. அதை விற்பனைக்காக எடுத்திருப்பாங்க, மற்றவங்களுக்கு மாற்றத்துக்காக எடுத்திருப்பாங்க. இப்படி அவர்கள் செய்து கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அழிவு மட்டும்தான் இவர்களுக்கு வந்து தீர வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க முடியும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, இந்த வெறியர்கள் வெறி நாய்களுக்கு
எதிராக பிரார்த்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்மளால் அவ்வளவுதான் முடியும். அதை நினைச்சுக்கிறங்க. தெளிவாக திரும்ப திரும்ப நாம் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கையேந்துங்கள். வேறு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் செய்யவும் கூடாது. இதே நேரத்தில் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக எப்படியெல்லாம் குரல் எழுப்ப முடியுமோ, எப்படியெல்லாம் பேச முடியுமோ, என்ன விதங்களில் உதவ முடியுமோ அந்த ஜனநாயக ரீதியில் நாம் செய்ய வேண்டுமே தவிர இதுவல்லாத எந்த முறைகளையும் நாம் கை கொள்ள முடியாது. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான, உலகமே பார்த்து வியக்கிற, எங்குமே நடைபெறாத ஒரு அநியாயத்தை தற்போது இந்த மனித மிருகங்கள், இஸ்ரேலிய ஜியோனிச பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு அதாவது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பது மட்டும்தான் என்னாலும் சொல்ல முடியும். ஹமாஸினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஹமாஸ் ஜெயித்து கொண்டிருக்கிறது. அங்கே போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய தோல்வியின் உச்சத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் பல மாதங்கள் இந்த யுத்தம் நடக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை நிறுத்துவதற்காக அப்பாவி பொதுமக்களை கொல்லுகிறார்கள், அவர்களுடைய உடல் உறுப்புகளை திருடுகிறார்கள், வெறி பிடித்த நாய்களை போன்று அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு யுஎஸ் பேஸ்ட், அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ராணுவ செயல்பாடுகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய 2 ஆய்வு நிறுவனங்கள், அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் என்கிற ISW போர் ஆய்வுகளுக்கான நிர்வாகம், அதே மாதிரி கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் ப்ராஜெக்ட் என்கிற CTP முக்கியமான அச்சுறுத்தல்களுக்கான திட்டம் என்கிற 2 ஆய்வு நிறுவனங்கள். இந்த 2 ஆய்வு நிறுவனங்களும் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடியவர்கள். இவர்கள் இந்த காசா வார நாங்க அவதானித்ததிலிருந்து எங்களுடைய முடிவு என்று சொல்லி ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எத்தனை இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை சரி செய்து கொண்டு மீள கட்டமைத்துக் கொள்ளுகிற ஆற்றலோடு தான் ஹமாஸ் களம் இறங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது யுத்தத்தில் எத்தனை பேரை இழந்தாலும், எத்தனை ஆயுதங்கள் குறைஞ்சாலும், தட்டுப்பாடானாலும் உடனே அவங்க அதை மீள கட்டமைக்கிறாங்க. ஆயுத குறைவு இன்னொன்று அவங்களுக்கு வரல, ஆள் பற்றாக்குறை இன்னொன்று வரல, உணவு பற்றாக்குறை, அந்த எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு போராடக்கூடிய ஒரு நிலைமையில அவர்கள் தங்களை ஸ்டடியாகத்தான் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க என்கிற செய்தியை இன்றைக்கு அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய யுத்தங்கள் தொடர்பான ஆய்வுகளை நடத்தக்கூடிய இந்த 2 ஆய்வு நிறுவனமும் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, இந்த யுத்தத்திலே சில நவீன ஆயுதங்களை அவர்கள் தற்போது பயன்படுத்துகிறார்கள். அந்த நவீன ஆயுதங்கள் எல்லாமே அவர்களே கைப்பட செய்திருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது. குறிப்பாக அவங்க சொல்றாங்க, தெர்மோபேரிக்ஸ் ராக்கெட் என்கிற தெர்மோபேரிக்ஸ் என்கிற ஒரு வகையான ராக்கெட்டை அல் குதுஸும் ஹமாஸும் பயன்படுத்துகிறார்கள். இந்த ராக்கெட் மிக ஆபத்தானதாக இருக்கிறது, இஸ்ரேலால் எதிர்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியில் எத்தனை அநியாயங்களை காசாவுக்குள்ள செஞ்சு அந்த மக்களை மொத்தமாக அழிப்பதற்கு இந்த இஸ்ரேலிய கொடூரர்கள் நினைத்தாலும், இவர்களும் அவர்களுடைய பங்குக்கு தங்களால் முடிந்த தாக்குதல்களை நடத்த அந்த மக்களை பாதுகாக்கிற, அந்த நாட்டை வென்றெடுக்கிற, சுதந்திரத்துக்காக போராடுகிற முயற்சியில் பின்வாங்காமல் செயல்படுகிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் மீதான ஒரு பார்வை தற்போது உலக அளவிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம திரும்பவும் சொன்னோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், திரும்பவும் சொல்றோம், ஈரானை வம்புக்கு இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானை இதுக்குள்ள எடுத்தா மட்டும்தான் இந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயிக்க முடியும். ஈரான் நேரடியாக, சில பேர் நம்மளே யோசிக்கிறோம், என்னன்னா ஈரான் உள்ள பூந்து அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நினைப்போம். ஈரான் உள்ள பூந்து அடிக்கலாம், அது 2வது விஷயம். ஆனா ஈரான் இப்ப உள்ள வர்றது நல்லதில்லைங்கிறதா வெளிப்படையானது. ஏன்னு கேட்டா, இப்போ ஈரானை உள்ள ஏன் இழுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னா, ஈரான் உள்ள வந்துட்டாங்கன்னா காசாவுக்கு சுதந்திரம், காசா என்கிற பேச்சே வராது. ஈரான் அமெரிக்கா ஓராக இது மாறிவிடும், ஈரான் இஸ்ரேல் ஓராக இது மாறிவிடும். அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய பல நாடுகள் ஈரானுக்கு எதிராக திரண்டு ஈரானை எப்படா அழிச்சு முடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்குரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்கிற காரணத்தினால தான் ஈரான் கனகச்சிதமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ள மிகப்பெரிய தலையீடு என்னன்னு கேட்டா, இந்த ஹூதிகளாக இருந்தாலும், இந்த பக்கம் இருக்கிற ஹிஸ்புல்லாக்களாக இருந்தாலும், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆயுத குழுக்களுக்கு ஆரம்பத்தில் உருவாக்கும் போது அவர்களை அமெரிக்கா தான் நிறைய குழுக்கள் இந்த ஈராக்ல எல்லாம் உருவாக்கினாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த குழுக்களுக்கெல்லாம் ஃபண்ட் பண்றது, ஆயுதம் சப்ளை பண்றதெல்லாம்
இதெல்லாம் அன்அஃபீஷியலாக இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கும்போது ஈரான் மீதான தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்தால் இதை காரணமாக சொல்லிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஈரான வம்புகளுக்கு பார்க்கறாங்க. ஈரான் கனகச்சிதமான காரியங்களை செய்து கொண்டு போகிறார்கள். இதுவரைக்கும் நேரடியாக எந்த ஒரு அட்டாக்குக்கும் அவங்க போகல. அவர்களுடைய குழுக்களை வச்சு தான் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னன்னா ஈரானுடைய ஊடக பேச்சாளர் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஊடக அறிவித்தலை சொன்னார். அதில் என்ன சொன்னார்னா, மறைமுகமாகவும் நேரடியாகவும் தேவைப்பட்டால் நாங்கள் இஸ்ரேலோடு மோதுவோம் அப்படின்னு இருக்கிறாரு. மறைமுகமாக மோதுவோம் என்பதுதான் அவர்களுடைய யதார்த்தம். மறைமுகமாக ஆல்ரெடி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மறைமுகமாக மோதுவோம் அல்லது நேரடியாக மோதுவோம் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த இஸ்ரேலுடைய உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டிருப்பது காசாவினுடைய போராளிகள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் உண்மையோ உண்மைதான். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தோர்த்து கொண்டிருக்கிறது. காசா மக்கள் அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிணங்களை அள்ளிக்கொண்டு எப்படி ஆர்கனை திருடுறதுக்கு நம்ம மக்களுடைய ஜனாசாக்களை எடுத்துக்கிட்டு போறாங்களோ அதே மாதிரி அங்கே செத்து மடிகிறவர்களுடைய பிணங்களை அவர்களுடைய ஆட்களுடைய பிணங்களையும் அவர்கள் அள்ளிக்கொண்டு போகிற நிலைதான் உண்டாகி இருக்கிறது என்பதையும் அவர் இன்றைக்கு சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் ஈரானை, அதாவது காசா வாருக்குள்ள ஈரானை இழுத்து விட்டு இந்த யுத்தத்தை அமெரிக்க ஈரான் யுத்தமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கிற செய்தியையும் சொல்லியது மட்டுமல்லாமல் தங்களுடைய இந்த தோல்வியை மறைப்பதற்காக இஸ்ரேலியர்கள் பிராந்தியத்தில் ஒரு யுத்தத்தை உண்டாக்க பார்க்கிறாங்க என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இதுதான் உண்மை. இந்தியாவோட மோத வைக்க பார்க்குறாங்க அல்லது ஈரானோட போய் முட்டி மோதிக்குள்ள பார்க்குறாங்க, எதையெல்லாமோ செய்ய பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ ஆகியிருக்கிற லாக்கு அப்படி இப்படி லாக்கு இல்லை. அல்லாஹு தான் எதை செய்யறனாலும் செய்ய முடியுமே தவிர இவர்களால் இந்த வாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கப்பலை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கை சூப்பிக்கிட்டு நிற்கிறானுங்களா இல்லையா? எத்தனை நாளா கப்பல், அமெரிக்காவினுடைய கப்பல் பாபல் மந்த வாசலுக்கு போயிடுச்சு. இன்ன வரைக்கும் ஹூதிகளுக்கு ஒன்று அடிக்க முடிஞ்சதா? ஹூதிகள் அடிக்கிறத தடுக்கிறாங்கிறது வேற. ஹூதிகள் மேல அடிக்க முடிஞ்சுதா? அடிச்சா செங்கடல் பத்தி எரியும்னு இருக்கிறாங்க. அங்க இருந்துகிட்டு ஈலாதுக்கு ஏவுகணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை டூஓ டைதான் சொல்லி தான் கிளம்பி இருக்கிறாங்க. எனவே இதுல ஒரு முடிவு கண்டுவிட்டு தான் தீர்வோம் என்கிற ஒரு நிலை தான் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதனால தான் இவர்கள் இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஈரான் சொல்லி இருக்கிறது. யஹ்யா சாரி, அதாவது ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர், மீடியா ஸ்போக் பர்சன் இவர் தான். இவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். தற்போது அதாவது அந்த பகுதிகளில் பாபல் மந்த பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பல் மீது எம்எஸ்சி யுனைடெட் என்கிற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகள் வந்திருந்தது. அந்த கப்பல் தாக்குதல் தொடர்பாக அதாவது யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் எந்த விதமான கருத்துக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா, யஹ்யா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தல்ல தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது நாங்கள் தான் அப்படின்னு இருக்கிறாரு. எம்எஸ்சி யுனைடெட்ங்கிற கப்பல் மீது, அது ஒரு வர்த்தக கப்பல், அந்த கப்பல் மீது நாங்கள் தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இஸ்ரேல் அடங்காத வரைக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் இருக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் தான் அது. ஒரு அலாதி தைரியம். ஏன் அலாதி தைரியம் என்று கேட்டா, ஒரு ஆயுத குழுவாக இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய போர் கப்பல் வந்து நிற்கிறது. அமெரிக்காவினுடைய அணு ஆயுத அதாவது சப்மரீன் வந்திருக்குது. கப்பல்னா கப்பல் தனியா வந்திருக்குது. அவர்களுடைய அணு ஆயுத தாக்குதலை நடத்தக்கூடிய சப்மரீனும் வந்திருக்கிறது. விமானம் தாங்கி கப்பல் வந்திருக்கிறது. இப்படி எல்லாமே வந்திருந்தும் ஒரு தாக்குதலை கூட அவங்க நடத்தாமல் இருப்பதற்கான காரணம் இவர்களோடு மோதுவதற்கு அமெரிக்காவே பயந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருப்பது மட்டுமல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஓபிஜி என்று சொல்லி இதுக்காக ஒரு ஆபரேஷனை திட்டமிட்டாங்க. இவர்களை அழிக்கிறதுக்காக வேண்டிய சில நாடுகளை உள்ளே எடுத்து ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிட்டு வந்து தாக்குவோம்னு வந்தாங்க. அமெரிக்கா வந்தால் பொதுவாகவே நமக்கு தெரியும் நேட்டோ வருவாங்கன்னு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டால், இந்த தடவை இவங்களோட மோதுவதற்கு நேட்டோவாக அவங்களுக்கு உள்ள வர முடியாமல் இருக்கிறது. ஏன் நேட்டோவாக உள்ள வர முடியாமல் இருக்குன்னா, பல காரணங்கள் அதிலே இருக்கிறது. முதல் காரணம் என்னன்னு கேட்டா, நேட்டோ படையின் மிக பிரம்மாண்டமான ஆயுத படையாக இருக்கக்கூடிய துருக்கி தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால, பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அரபு நாடுகளில் குறிப்பாக இந்த ஹூதிகளையோ யாரையோ தாக்கி இது மாதிரி காரியம் பண்றதுக்கு நேட்டோ வரமாட்டேங்கிறாங்க. நேட்டோவாக அவங்களுக்கு உள்ள வர முடியாது. எனவே நேட்டோ படை அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஒரு யுத்தம் என்று வந்து ஈவன் ஈரானோட யுத்தம் வந்தா கூட
நேட்டோவில் இருக்கக்கூடிய டர்க்கி அவங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நேட்டோ படையாக அவர்கள் ஈரானோடு மோத முடியாது. அப்படி இருக்கும்போது ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கடா அங்கும் அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விடும் என்பதுதான் உண்மை. அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை ஹூதிகளுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் அமெரிக்காவுக்கு வாய்ப்பாக இல்லை, அமெரிக்காவுக்கு நல்ல வாய்ப்பை தரல, அமெரிக்காவுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்லாமல் இந்த நேட்டோ அணியில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் முக்கியமான நாடுகள், நேட்டோவில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய நாடுகளில் மிக முக்கியமான 3 நாடுகள் ஸ்பெயின், அதே போல இத்தாலி, பிரான்ஸ். இந்த 3 நாடுகளும் ஓபிஜி என்கிற ஹூதிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அணியில் இணைய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு பலத்தடி. ஏற்கனவே டர்க்கி வரையலான்ட்டாங்க, இந்த 3 நாடும் வரையலான்ட்டாங்க, எல்லாவற்றுக்கும் மேலே பக்கத்தில் இருக்கிற சவுதி அரேபியா டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க, இந்த பக்கம் இந்தியா போடா போகிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. எனவே நமக்கு தெரியும் இந்த அமெரிக்காக்காரனை பொறுத்தவரையில் தனியாக வந்து நின்று எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு துப்பு கெட்டவர்கள், பயந்தவர்கள். எனவே தான் கப்பலை கொண்டாந்து வச்சுக்கிட்டு கை சூப்பிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும். ஒரு பெரிய ஒரு அதாவது இந்த யுத்தத்தில் டேர்னிங் பாயிண்டே உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இவங்க தாங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலை தான் இருக்கிறது. நாங்கள் தான் கப்பலை தாக்கி இருக்கிறோம்ங்கிறாங்க. அமெரிக்காட கப்பல் நிற்கிறது, நிற்கும் போதே கப்பலை தாக்கிவிட்டு நாங்கள் தான்டா தாக்கினோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கெத்தான ஒரு குரூப்பாக இப்பொழுது அவர்கள் மாறி இருக்கிறார்கள். பலமுறை நாம் சொல்லியிருப்பது தான், இவர்களுடைய கொள்கை கோட்பாடு, இவர்களுடைய மற்ற செயல்பாடுகள் எதிலையுமே தனிப்பட்ட ரீதியில் எனக்கும் உடன்பாடு கிடையாது, பல பேரும் உடன்பட மாட்டீர்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் பாலஸ்தீனத்துக்கு உதவுகிற விஷயத்தில் மட்டும் இவர்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் பல தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதே போன்று கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எல்லோருமே பல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலை நோக்கி அஸ்கலானை நோக்கி சுமார் 12 புர்கான் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் 100 ஏவினா 12 அதை விட கூட ஏறினா 10 இப்படி சொல்லுகிற ஒரு குரூப் தானே அது. அதனால 12 இருக்கிறாங்க. அப்போ எத்தனை போயிருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு லிஸ்ட் பட்டியலும் வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம காட்டுற அந்த பட்டியலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 12 ஏவுகணைகள் தங்கள் மீது புர்கான் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை தடுத்துட்டோம்னெல்லாம் அவங்க சொல்லலை. எனவே அவங்க தடுக்கலை, பற்றி எரிகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களுடைய சில வீடியோக்கள் வந்திருக்கிறது. அந்த வீடியோக்களில் ஆரம்பத்தை மட்டும் நம்ம காட்டுறோம். நீங்கள் டெலிகிராமில் போய் முழுமையாக பார்த்துக்கிறீங்கன்னா சில சகோதரர்கள் சொல்கிறீங்க, நேற்று இரவு நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை பல பேருக்கு பார்க்க முடியலை என்கிற செய்தி எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், நம்ம அந்த வீடியோக்கள் நிறைய காட்டினதுனால ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் விழுந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோக்களை பார்க்க முடியாமல் இருக்கும். அதுக்கு ஈஸி வே என்னென்னு கேட்டால், உங்களுடைய யூடியூப் அப்ளிகேஷனில் தான் பெரும்பாலும் பார்ப்பீங்க. அந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணிக்கிறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஓப்பன் பண்ணும்போதே பெரும்பாலும் அவங்க ஏஜை கேட்பாங்க. நீங்கள் 18+ கொடுத்து தான் பெரும்பாலானவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு வராது, நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்க முடியும். அதனால தான் உங்களுக்கு வீடியோ காட்ட மாட்டேங்குது, திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னெல்லாம் சில சகோதரர்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம திரும்ப அப்லோட் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த நிலைமையாகத்தான் இருக்கும். அதனால ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் வராமல் இருக்கணும்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளுங்க என்கிறதையும் நாம் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு சில வீடியோக்களுடைய ஆரம்ப புள்ளிகளை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த காட்சிகள் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள். அந்த தாக்குதலுடைய காட்சிகளை தான் ஹிஸ்புல்லாக்களுக்கு பாருங்க, ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஆசாமிகள் போய்கொண்டிருக்கிறாங்க. இவர்களை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலிய ராணுவம் அவர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு மெர்காவா இலக்கு வைக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த வீடியோவில் வெளியிடப்பட்டிருக்கிற. மெர்காவாவெல்லாம் இப்ப இலக்கு வைக்கிற புதிய மெத்தட் நம்ம சொன்ன ஒரு வாலி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு போய் தான், யாசினை விட ஒரு வாலி மாதிரி ஒரு வெப்பன், என்ன வெப்பன் தெரியல, அதை கொண்டு வச்சு தான் அது வெடிக்குது. நேற்றைய வீடியோவில் நம்ம அது சம்பந்தமான விளக்கத்தை சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது யாசின் மூலமாக இலக்கு வைக்கப்படுகிறது. இந்த இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சியை அவங்க காட்டுறாங்க. இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. நம்ம பிளேர் பண்ணி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒரிஜினலா நம்முடைய டெலிகிராம் சேனல்ல பாத்துக்கலாம். இதுல பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய வெஹிக்கிள் போய் கொண்டிருக்குது. ஜீப் போகுது, 1 2 3 ஜீப் இதுல போகும்.
மூணாவது ஜீப் மேலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மூணாவது ஜீப் வருது, அந்த ஜீப் மேலே அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு 5 பேர் சுமாருக்கு அதில் போயிருந்தா கூட 5 பேரும் அந்த இடத்துல காலி என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அந்த அட்டாக் பண்ணுகிற காட்சியை தான் இந்த வீடியோவில் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான செய்திகள் இன்றைக்கும் வெளிவந்திருக்கிறது. அந்த காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுடைய சுதந்திரத்திற்காக அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், அதற்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்கள் தங்க இடம் இல்லாமல், தூங்குவதற்கு இடம் இல்லாமல், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் தான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றுதான் நாம் பிரார்த்திக்க முடியும். எனவே அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு நம்முடைய சேனலை ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைச்சிரும். வாட்ஸ்அப்பில் இனியாதவங்க வாட்ஸ்அப் சேனலையும் இணைஞ்சுக்கிறங்க, கீழே நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அது இருக்கும். அதே நேரத்தில் டெலிகிராம் சேனலில் இனியாதவங்க அந்த சேனலை நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த செய்திகள் உங்களை வந்தடைவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே இந்த செய்திகளை, நிறைய உண்மை செய்திகளை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், பொய் செய்திகளை நம்ம புறக்கணிக்கணும் என்கிற அடிப்படையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த உண்மை செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வானாக. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இரவிலே வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம உங்களை சந்திக்க இருக்கிறோம். ஏன்னா நிறைய அப்டேட்டுகள் இரவைக்கு தர வேண்டி இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த பவர் கட்டுங்கிறதுனால தான் ரொம்ப லேட்டாக இதை தர வேண்டி இருக்கிறது. அதையும் பொறுத்துக்கொள்ளுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.